இன்றைக்கு கூட ஒரு திரைப்படம் வந்திருக்கு. நான் திரைப்படத்தை சொல்வதற்கு காரணம், அந்த திரைப்படத்தை தயாரிப்பது தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சி, அந்த குடும்பம். 1965 ஹிந்தியை திணிக்க ஆரம்பித்து எல்லோரும் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி செய்த அடாவடித்தனத்தை மிக அற்புதமாக பராசக்தி படத்துல போட்டு காட்டியிருக்கிறார். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். தமிழக தேர்தல் களம் சூடல்ல, பற்றி எரியவே தொடங்கிவிட்டது. கூட்டணி கலைபரங்கள் அனுதினமும் அனல் பறக்கின்றன. யாருடன் யார் கூட்டணி வைப்பார்கள் என்கிற ரகசியத்தை எந்த கட்சியும் இப்போது வரை வெளிப்படுத்த தயாராக இல்லை. இந்த நிலையில்தான் இந்த தேர்தலில் காங்கிரஸ் குறித்து தமிழக அரசியல் களத்தில் பேச்சு வெகுவாக எழுந்திருக்கிறது. அதுவும் ஒவ்வொரு நாளும் காங்கிரஸ் தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஜேர்னலில் பேசுவது கட்சியினருக்கே குழப்பத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு இருக்கிறது. இதன் உச்சமாக சமீபத்தில் பராசக்தி படம் பார்த்த பிறகு திமுகவை விமர்சிக்கும் விதமாக காங்கிரசின் திருச்சி வேலுச்சாமி பேசியது கதர்கள் மத்தியிலும் உடன்பிறப்புகள் மத்தியிலும் பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கியது. இன்றைக்கு கூட ஒரு திரைப்படம் வந்திருக்கு. நான் திரைப்படத்தை சொல்வதற்கு காரணம், அந்த திரைப்படத்தை தயாரிப்பது தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சி, அந்த குடும்பம். அந்த படத்திலே இருக்கிற வசனத்தை பற்றி சொன்னார்கள். காங்கிரஸ் தான் இந்தியை திணித்ததா, இவர்கள் தான் எதிர்க்கிறார்களா? அந்த இந்திய எதிர்ப்பு என்பதை இந்த நேரத்திலே சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனக்கு இந்தி தெரியாது, இங்க இருக்கிற பல பேருக்கு இந்தி தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு மேலவை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு பெண்மணி, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர், இந்தியிலே படித்து பட்டம் பெற்றிருக்கிறாரா இல்லையா? அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு இளைஞர் மத்தியில் அமைச்சராக இருந்த போது அன்றைய முதலமைச்சரிடம் கேட்ட நேரத்தில், எப்படி இந்த இளைய வயதிலேயே அவன் சிறப்பாக பணியாற்றான்னு கேட்ட போது, அவனுக்கு ஆங்கிலத்தை விட இந்தி மிக நன்றாக தெரியும், ஆகவே அவனுக்கு அங்கே மரியாதை இருக்கிறது சொன்னாரா இல்லையா? ஊரிலே இருக்கிறவன் எல்லாம் நீ அம்மா என்று அழைக்க முடியாது, மாதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும், அப்பா என்று அழைக்க முடியாது, பிதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும் என்று ஊருக்கு சொல்லிவிட்டு தன் வீட்டில் இருக்கிற பெண்களையும் பிள்ளைகளையும் எல்லாருக்கும் இந்தி கற்றுக் கொண்டிருக்கிறார்களே. அவர் பேசிய பரபரப்பு அடங்கும் முன்னரே இன்று அதிகாலையிலேயே அவர் எக்ஸ் தளத்தில் போட்ட போஸ்ட் காட்டுத்தீயாக இருந்தது. காங்கிரஸ்காரனுக்கு காந்தியும் காமராஜரும் தான் மாபெரும் தலைவர்கள், புறம்போக்குகள் எல்லாம் இல்லை. கருணாநிதி தான் மாபெரும் தலைவர் என்பவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி சின்ன வீடா? இப்படி அவர் உக்கிரமாக பேச காங்கிரஸில் ஒரு தரப்போ இவர் பேசுவதற்கு ஆதரவாகவும் மற்றொரு தரப்பு எதிராகவும் இருக்கிறது. அனைத்தும் கூட்டணி கணக்குகள் தான். இந்தியா கூட்டணியில் முக்கிய அம்சமாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 40இல் 39 தொகுதிகளை வென்று இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் எம்பிக்களை அனுப்பி இருக்கிறது இந்த கூட்டணி. தமிழக அரசியலிலும் காங்கிரசின் தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை ஆளும் திமுக அரசுடன் நல்ல உறவையே பேணி வருகிறார். எந்த ஒரு நிலையிலும் அதை அவர் தவறவிட்டதில்லை. முடிவு செய்ய வேண்டியது தமிழ்நாட்டின் இந்தியா கூட்டணி தலைவராக இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும், எங்களுடைய தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும், தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இந்த தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார். நல்ல முடிவு செய்வார். தமிழக அரசியலில் கூட்டணியாட்சி என்கிற விஷயம் விடுதலை சிறுத்தைகள் உட்பட பல கட்சிகளால் பல்வேறு காலகட்டங்களில் பேசப்பட்டிருக்கிறது. இந்த முறை தேர்தல் களத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தங்கள் மாநாட்டில் கூட்டணி ஆட்சி குறித்து அறிவிக்கவே அது குறித்த கேள்விகள் அனைத்து கட்சி தலைமைகளிடமும் கேட்கப்பட்டது. தமிழக காங்கிரசின் பலரும் இது குறித்து பேசத் தொடங்கினர். காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்கும் என பல அரசியல் விமர்சகர்களும் இது குறித்து பேசத் தொடங்கினர். காங்கிரஸ் கட்சியின் நிபுணர்கள் மற்றும் தரவு பகுப்பாய்வு குழுவின் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகா தலைவர் விஜயை சந்தித்து பேசியதாகவும், அவர் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைவதற்கு பாலமாக இருக்க போகிறார் என்பதும் தமிழக அரசியலில் புதிய புயலை கிளப்பியது. கடந்த ஜனவரி 2ஆம் தேதி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவிட்டிருந்தார். அந்த பதிவில் எதிர்நோக்கியுள்ள தேர்தலை மிக கவனமாக கையாள வேண்டிய பொறுப்பு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் உள்ளது. ஆனால் காங்கிரஸ் கட்சி அந்த மாபெரும் பொறுப்பை சரியாக உணர்ந்துள்ளதா என்கிற கேள்வி எழுவதை தவிர்க்க முடியவில்லை. 60 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாத போதும் தொடர்ந்து காங்கிரஸ் கொடியை ஒவ்வொரு ஊரிலும் பெருமையோடு கையில் ஏந்தியிருக்கும் காங்கிரஸ் தொண்டர்களின் உணர்வுகளையும் மதவாத பிரிவினைவாத சூழ்ச்சிகளுக்கு அடிபணியாமல் சமூக நீதி, சுயமரியாதை, மாநில உரிமைகளுக்கு போராடுவதில் உறுதியோடு இருக்கும் நமது தமிழ்நாட்டு மக்களையும் நாம் கைவிட்டுவிடக்கூடாது. தமிழ்நாடு காங்கிரஸில் எந்தவித கட்டுப்பாடற்று தொடரும் உட்கட்சி பிரச்சனைகள் மிகுந்த மனச்சோர்வை ஏற்படுத்துகிறது. சித்தாந்த ரீதியான அரசியலை காத்திரமாக முன்னெடுக்காமல், மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசாமல் வெறும் கூட்டல் கழித்தல்
சீர்திருத்தல்களை மட்டுமே செய்து கொண்டு ஒரு சிலரின் சுயநலத்திற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது என்பதை உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் உணர வேண்டிய நேரம் இது என ஒரு நீண்ட பதிவிட்டிருந்தார். இந்த வரிசையில்தான் ஜனவரி 7 கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த பிரவீன் சக்கரவர்த்தி அதிக சீட், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு ஆகிய 3 முக்கிய கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளன. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது காங்கிரஸ் எதிர்காலத்திற்காக வைக்கப்படும் கோரிக்கை. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லை. காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஊட்டிவிடும் கையை யாராவது கிள்ளுவார்களா? காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த இது தேவையா இல்லையா என்பதை மட்டுமே யோசிக்க வேண்டும். காங்கிரஸ் ஜனநாயக ரீதியான கட்சி. காங்கிரஸ் தொண்டர்கள் தங்கள் கோரிக்கைகளை வைக்கலாம். கூட்டணி குறித்து காங்கிரஸ் தலைமை இறுதி முடிவெடுக்கும். தாவேகா தலைவர் விஜயை சந்தித்தது உண்மை என ஏற்கனவே கூறிவிட்டேன். அவருடன் என்ன பேசினேன் என்பதை தற்போது சொல்ல முடியாது. விஜயை சந்திப்பதில் என்ன தவறு இருக்கிறது? 2 பேர் சந்தித்து பேசக்கூடாதா? நான் தனிப்பட்ட முறையில் விஜயை சந்தித்தேன். இப்படி டெல்லியில் பலரை சந்திக்கிறேன். தமிழகத்தில்தான் அதை கேள்வி கேட்கிறார்கள். விஜய் கூட்டத்திற்கு மக்கள் உற்சாகமாக வருகிறார்கள். விஜயை மக்கள் நடிகராக பார்க்கவில்லை, ஒரு அரசியல்வாதியாக பார்ப்பதற்காக தான் வருகிறார்கள். அதை யாராலும் மறுக்க முடியாது. விஜய் ஒரு அரசியல் சக்தியாக உருவாகிவிட்டார் என பேசியது மேலும் சலசலப்பை உண்டாக்கியது. இந்நிலையில்தான் ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் போர்டால் வெளியீட்டில் சிக்கல் உண்டாக அதற்கு காங்கிரசின் குறிப்பிடத்தக்க தலைவர்கள் மத்திய அரசை கண்டித்து ஆதரவு தெரிவித்தனர். அப்போதே தாவைக்காவினர் கொஞ்சம் மகிழ்ச்சியில் இருந்தனர். காங்கிரசின் இந்த தொடர் ஆதரவுக்கு திமுகவினர் சிலரே விஜயே இது குறித்து எதுவும் பேசாத போது காங்கிரஸ் தரப்புக்கு ஏன் இந்த வேலை என பதிவிட்டு வந்தனர். ஜனநாயகன் படத்திற்கு ஏற்பட்ட சிக்கலைப் போலவே பராசக்தி படத்திற்கும் அறிஞர் அண்ணா கதாபாத்திரம் பேசிய வசனம் நீக்கப்பட்ட விவகாரம் வெளியாகவே திமுக தரப்பில் கொதிப்படைந்தனர். ஆனால் காங்கிரஸ் தரப்பிலோ இதற்கு மாபெரும் எதிர்ப்பலைகள் கிளம்பவில்லை. ஒரு கட்டத்தில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினும் இந்த விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து பதிவிட்டார். இந்த நிலையில் பராசக்தி படம் வெளியாக அது திமுகவினரால் சமூக வலைதளங்களில் கொண்டாடப்பட்டாலும் படத்தில் காங்கிரஸ் குறித்த மாபெரும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படாத நிலையிலும் காங்கிரஸ் கட்சியினருக்கு இது ஒரு மனக்கசப்பையே ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் வெளிப்பாடுதான் திருச்சி வேலுச்சாமியின் பேச்சு. மற்றொரு புறம் பாஜகவின் அண்ணாமலை பராசக்தி படம் குறித்து பேசியது காங்கிரஸ் தரப்பை இது மேலும் எரிச்சலூட்டியது. இந்த திரைப்படம் மிக அழகாக காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களுக்கு செய்த துரோகத்தை 1950 நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்த பொழுது ஒரு மொழிகளும் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற வரைமுறை கொண்டு வந்திருந்தார். பேசக்கூடிய மொழி எது, அஃபீஷியல் லாங்குவேஜ் எது, கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் எது, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு லிங்க் லாங்குவேஜாக எது வரும் என்று காங்கிரஸ் 1950 தீர்மானிச்ச ஹிந்தி. அது 1965 ஹிந்தியை திணிக்க ஆரம்பித்து எல்லோரும் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி செய்த அடாவடித்தனத்தை மிக அற்புதமாக பராசக்தி படத்தில் போட்டு காட்டியிருக்கிறார். அதனால் பராசக்தி படத்தினுடைய மொத்த குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுவும் கூட்டணி குறித்த எந்தவித முடிவும் எட்டப்படாமல் இருக்கும் சூழலில் கூட்டணிக்குள் இந்த தொடர் சர்ச்சைகள் மேலும் கபலீகரத்தை கிளப்பியிருக்கிறது. மற்றொரு புறம் தாவேகா தலைவர் விஜயிடம் நேற்று 7 மணி நேரம் விசாரணை நடந்திருக்கிறது. இன்று நடைபெற இருந்த விசாரணையை பொங்கலுக்கு பிறகு வைக்குமாறு விஜய் தரப்பில் கேட்கப்படவே அதற்கு சிபிஐயும் சம்மதித்தது. இதற்கிடையில் சில மேலிட புள்ளிகளிடம் பேச்சுவார்த்தை நடைபெறவும் வாய்ப்பிருப்பதாக சொல்கிறார்கள் விவரமறிந்தவர்கள். விசாரணையில் அடுக்கடுக்காக கேட்கப்பட்ட கேள்விகளும் ஜனநாயகன் படத்துக்கு மத்திய அரசு கொடுத்த அழுத்தமும் விஜய் ராகுல் காந்தி சந்திப்பை விரைவில் உண்டாக்கும் என்பதே கதரிலும் தாவைக்காவிலும் சில முக்கிய பிரமுகர்களின் எண்ணமாக இருக்கிறது. இதற்கு கிரீன் சிக்னல் கொடுக்கும் விதமாக ராகுல் காந்தி ஜனநாயகன் பட விவகாரத்தில் மத்திய அரசை கண்டிக்கும் விதமாக மோடியின் பெயரை குறிப்பிட்டு பதிவிட்டிருக்கிறார். அதுவும் ஜனநாயகன் படத்தின் மீதான தாக்குதல் என்பது தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல். தமிழ் மக்களின் குரலை ஒடுக்குவதன் மூலம் நீங்கள் ஒருபோதும் வெல்ல முடியாது என ஜனநாயகன் பட சிக்கலை தமிழக மக்களின் பிரச்சனையாக பதிவிட்டிருப்பது தாவேகா தரப்பை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. மாநிலங்களவை உறுப்பினர் கமலஹாசன் தமிழ் தீ பரவட்டும் என பாராட்டி அறிக்கை விட்ட வேளையில் காங்கிரஸ் தரப்பில் பற்ற வைத்திருக்கும் தீ எங்கு முடியும் என்பது பலரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.